நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்து கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் மே 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. மேஷ ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது. மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி. செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு. ஆனால் இப்பொழுது செவ்வாய் கடகத்தில் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார். செவ்வாய் நீச்சம் ராசிநாதன் நீச்சமடைந்தால் குழப்ப நிலை, மந்த நிலை. நீங்கள் எப்பவுமே சுறுசுறுப்பாக எதையும் போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு வில் பவரை பெற்ற அன்பர்கள் இந்த மேஷராசி அன்பர்கள். ஆனால் இப்போ ராசிநாதன் நீச்சம் அடைஞ்சிருக்கிறதால ஏனோ தானோ இப்போ செய்யலாம் போகலாம் அப்படிங்கிற ஒரு மந்த நிலை ஏற்படும். சுறுசுறுப்பு இருக்காது. இருந்தாலும் ராசியில் குரு இருப்பது என்பது ஒரு சிறப்பான ஒரு அம்சம். ஏன்னா 5, 7, 9 பார்க்க போகிறார். அப்போது பிள்ளைகளுடைய கல்வி அவங்க தேவையை கருதி அவங்களுக்கு என்ன கோர்ஸில் சேர்க்கணுமோ அதை சேர்த்து விடுவீங்க. பூர்வீகத்தில் நல்ல தகவல் வரும். சந்தோஷமாக இருப்பீங்க. திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு அதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நண்பர்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய கூட்டாளிகளால் பேராதரவு ஏற்படும். தொழில் சிறந்து விளங்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். கண்டிப்பாக அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குங்க. ஒரு சிலர் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டில் உயர்கல்வியோ இல்லை அங்கே போய் தொழில் பண்ணுறதோ உத்தியோகம் பண்ணக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இந்த குரு ராகு ஏற்படுத்தி தருவார்கள். தந்தையால் அனுகூலம். பூர்வீக சொத்து இது வரைக்கும் கைக்கு கிடைக்கலன்னா இப்போ அது கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்குது. அதையும் தாண்டி உங்களுக்கு பார்த்திங்கன்னா பிள்ளை பேர், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும். மற்றபடி சனி பகவான் 10ஆம் இடத்து அதிபதி 11இல் இருப்பது என்பது உங்களுக்கு பொருளாதார ரீதியில் பெரிய ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தும். தொழில் ஒரு சாதாரணமாக ஒரு நடந்து கொண்டிருந்த தொழில் இப்போ பார்த்திங்கன்னா சூடு பிடிச்சி நல்ல ஒரு சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரும். ஆனால் நமக்காக நடக்குது இதெல்லாம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும். இந்த காலகட்டம், இந்த கும்பத்தில் சனி பகவான் 3 ஆண்டு காலம் இருப்பார். இது சிறப்பு. 11ஆம் இடத்தில் எந்த ஒரு கிரகமும் இருந்தால் அளப்பரிய பலனை தரும் அப்படின்ற ஒரு ஜோதிட விதி. அதையும் தாண்டி குரு பகவான் இந்த ஆண்டு முழுவதும் மேஷத்தில் இருப்பார். அப்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு சுபீட்சமான ஒரு ஆண்டு. தொழில் சிறந்து விளங்கும். அப்போது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் தொழில் இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம். தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம். தொழில் நல்ல அபிவிருத்தியாகி நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரும். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு அரசு உத்தியோகமாகட்டும், தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்காகட்டும் சலுகைகள் கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் இது வரைக்கும் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இன்க்ரிமெண்ட். இப்படி உங்களுடைய அபிலாஷைகள், சந்தோஷங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு அம்சம் இருக்குங்க. ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்பு, அதாவது இன்னொரு சீட்டையும் சேர்த்து பாருங்கள் அப்படின்னு கூடுதல் பொறுப்பு வழங்குவாங்க. அப்போது
உங்களுக்கு அதிகார பொறுப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால் உங்களுக்கு ரெமுனரேஷனும் சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மொத்தத்தில் இந்த மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்துக்கு சென்று விட்டார். இருந்த போதிலும் 2இல் உங்களுக்கு 5 சூரியன் இருக்கிறார். ஆதலால் 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறது கொஞ்சம் உங்கள் வார்த்தைகள் உஷ்ணமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அதனால் கொஞ்சம் தடித்த வார்த்தைகளை பயன்படுத்தாமல் கொஞ்சம் யதார்த்தமாக பேச வேண்டும், பொறுப்போடு இருக்க வேண்டும். ஏன்னா சூரியன் சுட்டெரிப்பார். வார்த்தைகளில் உஷ்ணம் கலந்துவிடும், பிரச்சனைகள் வரும். நீங்கள் வார்த்தைகளை அதாவது வாக்கினை தொழிலாக செய்யக்கூடிய அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயலாற்ற வேண்டும். சுக்கிரன் 3ஆம் இடத்தில் இருப்பது என்பது உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மற்றபடி உங்களுக்கு திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு அதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் மன நிறைவை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்குங்கள். கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.